என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நம்மளுடைய சீரடி பயணம் இன்றைக்கி தொடங்குது. கண்டிப்பாக மதியானம் 1 மணிக்கு மேலே நம்மளுடைய சீரடி பிளேன் ஏர்போர்ட்லேருந்து போகிறோம் தாயிரம். அங்கே 3:15 போய் சேரும். குறைஞ்சது 4:30க்கெலாம் போய் நம்ம சீரடி சமஸ்தானத்தில் போய் சேர்ந்துருவோம். அப்பா இந்த பயணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பார். அந்த 100% நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை மட்டும் அனுப்பி வைங்க. கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிரார்த்தனையை அனுப்பி வைங்க. அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சாயிராம். அதேமாதிரி நிறைய பேர் சாயினா எனக்கு அந்த துணியில் கட்டை வாங்கி போடுங்க சாயினா. கண்டிப்பாக கட்டை வாங்கி போகிறோம் சாயிராம். யார் பேர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேர், பெயர், வயசு, ராசி அனுப்புங்க. கண்டிப்பாக நம்ம துணியில் கட்டை வாங்கி போடும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் எரிக்கப்பட்டு நம்ம பரிசுத்தமாக மாற்றப்படும். கீழே வர இந்த வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர், வயசு, ராசி எல்லாரோட பேர் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்கள் கட்டை வாங்கி போடுறோம் சாயிராம். ஓம் சாயிராம். நான் இப்போ பேசுகிற டாப்பிக் நான் பல முறை பேசிட்டேன். இருந்தாலும் மக்களுக்கு இப்போ புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேருக்கு எனக்கு சந்தேகம் வருது. சாய் சகோதரர், நேற்று நான் சீரடிக்கு போகிறத பற்றி பேசிட்டு சாயனா எனக்கு 9 வாரம் விரதம் இருந்தேன் சாயனா. எனக்கு அந்த பிரார்த்தனையே நடக்கலை சாயனா. என்ன சாயனா பிரச்சனை, எனக்கு என்ன தான் சொல்லணும்னு. எப்படிங்க 9 வாரம் விரதம் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், நான் காலையிலேருந்து மதியானம் சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பேன் சார். நான் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் விரதம் இருப்பேன். லேடிஸ் தான் பேசுனாங்க, ஒரு சகோதரி தான் பேசுனாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் பாபாவுக்கு பூஜை பண்ணிட்டு சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன் சாயன். நான் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் சாயிரம். விரதம் இருக்கிறது பாபாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படி நீங்கள் விரதம், யார் சொன்னதுன்னா இந்த 9 வாரம் விரத புக்கில் போட்டுருந்தது சாயிரம். இந்த புக்கு யார் எழுதுனானே எனக்கு தெரியாது. உண்மையிலே அந்த புத்தகம் யார் எழுதுனே தெரியாது. அதில் நிறைய விஷயங்கள் தப்பாக கூட போட்டுருக்கலாம். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், சாய் சச்சரிதத்தை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். விளக்கம் கிடைச்சா தான் நீங்கள் சச்சரிதத்தை படிக்க நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். பொதுவாகவே சாராம், விரதம் இருப்பது பாபாவுக்கு பிடிக்காது. பாபா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அத்தியாயம் 32, உண்ணாவிரதமும் திருமதி கோகுலேவும். பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை, மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதிக்கவில்லை. விரதம் இருப்பவன் மன அமைதியாய் இருப்பதே இல்லை. பின்னர் அவன் எங்கனும் பரமாத்கதியை அடைய முடியும். வெறும் வயிற்றுடன் கடவுளையை அறியப்பட மாட்டார். முதலில் ஆன்மா சாந்தப்பட வேண்டும். வயிற்றில் உணவின் ஈரம் இல்லையாயின் அவர்தம் புகழை எந்த நாவுடன் நாம் இசைக்க முடியும்? கடவுளை எந்த கண்களுடன் பார்க்க முடியும்? அல்லது எந்த காதுகளால் அவன் புகழை கேட்க முடியும்? சுருக்கமாக, நமது எல்லா உறுப்புகளும் அவைக்குரிய போஷிப்பை பெற்று நன்றாக இருக்கும்போது தான் கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் நாம் பெற முடியும் என்பதே. பசியோடு இருந்தாலோ மிகவும் உண்பதாலோ ஆகாது. உடலுக்கும் மனதுக்கும் மிதமான உணவு போக்கே நல்லது. அழகாக சொல்லியிருக்கிறார் சாரம். இந்த அத்தியாயத்தில் பக்கம் 32வது அத்தியாயம் பக்கம் 309 பாபா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு. அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவுக்கு சாப்பிடாமே இருக்காதீங்க. இது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கிறோன்னு வச்சுங்களேன், நம்ம உடம்பு நல்லா இருக்கிறோம், கடவுள் முன்னாடி இன்றைக்கி வியாழக்கிழமை உட்காடுறோம். பசியோடு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம உடம்பு என்ன ஆகும்னா பசியை தான் முதல்ல நோக்கி போகும். அது நம்மளுடைய உடுப்போட வயிறு கேட்கும், சாப்பாடு எதுவும் இல்லையா, எனக்கு சாப்பாடு எதாவது கொடுங்க கேட்கும். நம்மளுடைய பக்தி கொஞ்சம் அசையும். அதுதான் உண்மை சாயிராம். அதுக்கு உண்ணாவிரதம் எல்லாமே நீங்கள் பாபாவுக்காக விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாபா விரதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா பாபா கோயிலில் எப்பயுமே சாப்பாடு ஏன் போடுறாங்க? தன்னுடைய ஒவ்வொரு பக்தனும் வந்தால் சாப்பிட்டு போகணும், வயிறார சாப்பிட்டு போகணும். அப்போ நம்ம ஒரு பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை போகிறோன்னா அங்கே சாப்பாடு, ஐயோ நான் விரதம் இருக்கிறேன் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது பாபா சொல்ல மீறி செய்கிற செயல் தானே. பாபா சொல்ல மீறி செயல் அதுதானே. ஒரு அப்பாவுக்கு தான் பிள்ளை அப்பா சொல்கிற பேச்சை நடக்கிற மாதிரி இருக்கிற பிள்ளையை பிடிக்குமா, இல்லை அப்பா பேச்சை மதிக்காத பிள்ளையை பிடிக்குமா? நீங்கள் விரதம் இருப்பது பாபாவோட சொல்ல மீறி இருக்கிறீங்க விரதம். அப்போ அப்பாவுக்கு கோவம் தானே வரும். நான் அவ்வளோ அழகாக தெளிவாக பல முறை சொல்லியிருக்கிறேன், விரதம் இருக்காதீங்களா. நானும் விரதம் இருப்பேன். நீங்கள் யாரோ புக்கில் போட்டதை வச்சு விரதம் இருப்பேன்னா அப்பாவுக்கு கோவம் தானே வர செய்யும். உண்மை தானே, கோவம் வரதானே செய்யும். அதனால தான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நல்லா சாப்பிடுங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை வயிறு நிறைய சாப்பிடாமல் ஒரு குறையாக சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டாலும் தூக்கம் வந்துடும், அப்புறம் இறைவனை பார்க்க முடியாது, படுத்து தூங்கிடுவீங்க. நீங்கள் அப்படியே சாப்பிடக்கூடாது. தெளிவாக சொல்லியிருக்கிற பாபா தன்னுடைய பக்தர் தானும் விரதம் இருந்ததால் மற்ற பக்தர்களையும் விரதம் இருக்க அனுமதிப்பதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு.
எவ்வளோ அழகாக அப்பா சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் பல முறை சொல்லிட்டேன். நான் பல வீடியோ இது நான் இங்கே 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இதை. இப்பயும் இந்த டவுட்டே கேட்டுன்னு இருக்கிறீங்க. சாயனா விரதம் இருக்கலாமா? காலையிலேருந்து எவ்வளோ நைட் சாப்பிடக்கூடாது? வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்லாமா? இப்படி எனக்கு ஃபோன் வந்துக்கினே இருக்குது நிறைய பேர். தெளிவாக சொல்கிறேன் சாய்ராம். பாபாவுக்கு விரதம் இருக்கிறது பிடிக்காது. பாபாவுக்கு விரதம் இருந்தீங்கன்னா உங்கள் பிரார்த்தனை நடக்காது. ஏன்னா ஒரு தந்தை சொல்கிற பேச்சை கேட்குறவனுக்கு தான் மகனுக்கு தான் அப்பா வாரி வழங்குவார். தந்தை சொல் பேச்சை மீறி நடக்கிறவனு வாரி வழங்க மாட்டார், தலையிலே அடிப்பார். அதுதான் உண்மை. எனவே விரதம் இருந்து தான் உங்களுடைய பிரார்த்தனை நடக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையோட பக்தியோடு அவர் முன்னாடி கையேந்தி நின்றால் அவர் வாரி கொடுக்க வள்ளலாக இருக்கிறார். அது உண்மையோட பக்தியோடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு இருக்கணும், அது ரொம்ப 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 முக்கியம். நம்பிக்கையும் பொறுமையாக தான் அவர் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாரு. கண்டி நீ உன் உடலை வரித்து கொண்டு பாபாவுக்கு ஒருபோதுமே எந்த விஷயத்தை செஞ்சாலும் அப்பாவுக்கு பிடிக்காது. தான் பிள்ளை உடலை வருத்தி கொள்வது எந்த தந்தைக்குமே பிடிக்காது. இது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. திரும்பவும் சொல்கிறேன், விரதம் இருந்தால், அதாவது 9 வாரம் விரதம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை தள்ளி தான் போகும். கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஆனால் அதுவே நீங்கள் அந்த 9 வாரம் விரதம் பக்தியோடு நீங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு, அப்பா எனக்கு பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுங்கப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு அவர் இருகரம் கூப்பி கும்பிட்டா அந்த பிரார்த்தனை 100% நடக்கும். இது உண்மை. எனவே விரதம் இருப்பதை தவிர்த்து விடுங்கள். பசியோடு இருப்பவர்கள் தானம் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேணாம். அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறாங்களா, பசியோடு இருக்கிறாங்கள, அவங்களுக்கு ஒரு தானம் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக நடக்கும். அது ரொம்ப 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 முக்கியம். நாம் பட்டினியாக இருந்துட்டு விரதம் எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டிங்கன்னா கொடுக்கறத விட மற்றவருக்கு பசியை போக்கி பாபா கிட்ட உங்கள் விரதத்தை கேட்டு பாருங்களேன், அவ்வளோ அழகாக வாரி கொடுப்பார். மற்றவர்கள் பசியை போக்கிட்டு கொடுத்து பாருங்கள், உண்மையிலே பாபா வாரி கொடுப்பார். அவர் அதிகமாக எதிர்பார்த்தது நீ பட்டினி இருக்கணும்னு அவசியம் இல்லை, மற்றவர் பட்டினியை போக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றவர்கள் பட்டினியை போக்குவதற்கான ஒரு முயற்சி பண்ணுங்கன்னு இருக்கிறாரு. அதை தான் நான் காலங்காலமாக சொல்லின்னு இருக்கிறேன். பல வருஷமாக நான் அதை தான் சொல்லின்னு இருக்கேன். நீங்கள் மனிதனுக்கு தான் சோறு போட முடியலனா எறும்புகளுக்கு சோறு போடுங்க, காக்காவுக்கு சோறு போடுங்க, நாய்க்கு சோறு போடுங்க, பூனைக்கு சோறு போடுங்க, வாயில்லா ஜீவன்களுக்கு சோறு போடுங்கன்னு பல முறை சொல்லிட்டேன் நான். நீங்கள் பட்னியாக இருக்கிறது முக்கியம் அல்ல, மற்றவர்கள் பசியை போக்கி பாருங்கள், உங்கள் பிரார்த்தனை நடக்கும். இதுதான் உண்மை. இந்த உண்மையை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளும் ரொம்ப 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 நல்லா இருக்கும். சாய்ராம், உங்களுடைய பயணம் நல்லபடியாக இருக்குன்னு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணியிருக்கு. கண்டிப்பாக சாய்ராம், நமக்கு பயணம் அப்பா இருக்கிறார். எது நடந்தாலும் அப்பா தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நல்லது கெட்டது எது நடந்தாலும் நான் 100% அவரால் தான் நினைப்பேன். எனவே அப்பாவை போய் தரிசனம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வருவேன். உங்களுடைய பிரார்த்தனைகளை அப்பா பாதத்தில் வச்சுட்டு வரேன். எல்லாருடைய பிரார்த்தனை அப்பா நிறைவேற்றி தரணும். நைட்டு துவாரகமாயில் இரவு நேர பிரார்த்தனை நடைபெறும். கண்டிப்பாக நான் அங்கேருந்து நிறைய வீடியோ உங்களுக்கு கொடுப்பதற்கு முயற்சி பண்ணுறேன் சாய்ராம். ஏன்னா இன்றைக்கி இந்த பயணம் வெளியே எங்கே சுற்றுற மாதிரியே இல்லை. ஒரே இடம் பிரசாதாலயம் போனால் போகும். ஏன்னா அங்கே போய் சாப்பிட்டு வரணும், அதனால் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மற்ற எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. அப்பா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு இந்த பயணத்தை நல்ல வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கணும். அதே மாதிரி மற்றவங்களை கூப்பிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அப்பா எனக்கு ஏற்படுத்தி தரணும். ஏன்னா நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, சாயனா எங்களை கூப்பிட்டு போகக்கூடாதா, நாங்கள் வந்திருப்போமே சாயனான்னு. இது திடீர் பயணம் சாயராம். இந்த டிசம்பர் மாதம் என் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறேன். அப்போ நீங்கள் வருவதாக இருந்தால் முன்னாடியே சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு போகிறோம் சாயராம். ஓம் சாயராம்.